தமிழ்நாட்டில் மனுநீதி சோழன் ஆட்சி நடக்குன்னு யார் சொன்னா? பொதுவெளியில சொன்னாரா இல்ல ரூம்குள்ள சொன்னாரா? தமிழ்நாட்டில் காமராஜ் ஆட்சி நடக்கு சொன்ன அயோக்கியன் யாரு? அவன் பொதுவெளியில சொன்னானா தனியில சொன்னானா? எங்களுக்கு உத்தரவிட எவனாலும் முடியாது. நான் தான் சொன்னேன், காங்கிரஸ் சுதந்திர சிந்தனையாளர் கூடாரம் மகாத்மா காந்தி தெய்வ நிலையில் இருக்கிற போது கூட இதே தமிழ்நாட்டில் இருந்த நம்முடைய தலைவர் காமராஜ் தொண்டராக அவர் பேசுகிற போது நீ பேசியது தவறு என்று சொன்னது வரலாற்றில் இருக்கு. காங்கிரஸ்காரன் என்பவன் அந்த காங்கிரஸ் கட்சியை தெரிந்து புரிந்து உணர்ந்து கொள்கையை தெரிந்த எவனும் அப்படி பேச மாட்டான். அப்படி பேசுகிறவன் எவனும் காங்கிரஸ்காரனை இருக்க மாட்டான். உங்க மூலமா நான் கேட்கிறேன், காமராஜை பற்றி கேவலப்படுத்துகிற போது, காந்தியை பற்றி கேவலப்படுத்துகிற போது அதை பற்றி கேட்காமல் இதை பற்றி சொன்னால் அவருக்கும் காங்கிரசுக்கும் சம்பந்தம் இல்லை என்று அவரே அறிவித்துக் கொள்வதாக. இந்த நாட்டுல எவனுமே அடிமை இருக்கக்கூடாதுன்னு போராடின கட்சி இந்த கட்சி. எவனுக்கு அடிமையா இருக்காது சார். மாற்றி கருத்து சொன்னாதான் சார் கட்சி, இல்லைன்னா அடிமை கூடாரம். இந்த கோரிக்கை வைத்து எதை சொன்னாலும் ஓகே பாஸ்னா அது கொள்ளை கூட்டம். காங்கிரஸ் கொள்ளை கூட்டமும் இல்ல, அடிமை கூடாரம் இல்ல. கருத்துக்களை சுதந்திரமா சொல்லுவோம். அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கோம். எங்க அகில இந்திய தலைமையிடம் சொல்ல போகிறோம். அது விரைவில் நல்ல முடிவை எடுக்கும். உங்களுக்கு நல்ல செய்தி வரும்.